Good morning students. Today now we are discussing about 8th chapter microbes in human welfare la second heading microbes in industrial product பார்ப்போம். Okay, இந்த last video பாத்தீங்க அப்படினா microbes in household product பார்த்தோம். வீட்டு உபயோக பொருட்களில் நுண்ணுயிரிகளுடைய பங்கு என்ன? இங்க microbes can involved in industrial product. சார் microbes இண்டஸ்ட்ரியில எப்படிலாம் செயல்படுது? ஓகே, இப்போ மைக்ரோப்ஸ் கேன் யூஸ்டு ஃபார் எங்கன்னு கேட்டா ஹியூமன் பீயிங். இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிந்தசிஸ் நம்பர் ஆஃப் வேல்யூபிள் ப்ராடக்ட். ஓகேவா, சிந்தசிஸ் மீன்ஸ் என்னன்னு கேட்டா என்னது? பிரிப்பரேஷன், மேன் மேட் உற்பத்தி பண்றாங்க, ப்ரொடக்ஷன் பண்றாங்க. எதை சார் அப்படின்னு கேட்டா என்னது? வேல்யூபிள் ப்ராடக்ட். அந்த வேல்யூபிள் ப்ராடக்ட் என்னது? தட் இஸ் ஆன்டிபயோட்டிக். நெக்ஸ்ட் பீவரேஜஸ், ஆல்கஹால் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பீவரேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஆர்கானிக் ஆசிட். நெக்ஸ்ட் விட்டமின்ஸ், ஸ்டெராய்ட்ஸ், என்சைம், பார்மட்டிக்கல் ட்ரக்ஸ் எக்ஸெட்ரா. இது எல்லாம் எங்க சார் பண்றாங்க அப்படின்னா தட் இஸ் இண்டஸ்ட்ரி. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா மைக்ரோப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விதத்துல யூஸ் ஆகுது. யாருக்கு? ஹியூமனுக்கு. எப்படி சார் யூஸ் ஆகுது அப்படின்னா இங்க சிந்தசிஸ் ஆஃப் என்னது? நம்பர் ஆஃப் வேல்யூபிள் ப்ராடக்ட். அப்ப அந்த வேல்யூபிள் ப்ராடக்ட் என்ன? இங்க இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக், பீவரேஜஸ், ஆர்கானிக் ஆசிட்ஸ், விட்டமின், ஸ்டெராய்ட்ஸ், என்சைம், பார்மட்டிக்கல் ட்ரக்ஸ், ஓகே, தென் எக்ஸெட்ரா, வேக்சின் எக்ஸெட்ரா. இது எல்லாம் it can synthesized by or synthesized in எங்க சார் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில தான் ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் இண்டஸ்ட்ரி, தொழிற்சாலையில இவை அனைத்தும் உற்பத்தி பண்றாங்க. இப்போ இந்த உற்பத்தி பண்ணுவதற்கு யார் சார் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கான? மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகள். ஓகே, நம்ம அடுத்து சொல்லிருக்கோம் மைக்ரோப் மீன்ஸ் என்ன? வெரி மைன்யூட் ஆர்கானிசம் only seen in the microscope, that's all. இப்போ ஃபர்ஸ்ட் எதுல ப்ரிப்பேர் பண்றாங்க? அது ப்ரிப்பேர் பண்ணுவதற்கு என்ன வேணும் அப்படின்னா ஃபெர்மெண்டர். ஓகே, ஃபெர்மெண்டர் மீன்ஸ் என்னன்னு கேட்டா தமிழ்ல நொதிகலன் அப்படின்னு சொல்லுவோம். சார் the fermenter otherwise called bioreactor கேள்விப்பட்டிருக்கீங்க? பயோரியாக்டர். ஓகே, நொதிகலன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அல்லது உயிர் வினைக்கலன், உயிர் வினைக்கலன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன சார்? ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் மைக்ரோப்ஸ். இப்போ நமக்கு முதல்ல என்ன வேணும்? நிறைய மைக்ரோப்ஸ் வேணும். சார் எங்க சார் வளர்க்கறதுக்கு அப்படின்னா வெரி லார்ஜ் வெசல்ஸ். ஓகே, நுண்ணுயிரிகளை முதலில் வளர்க்க வேண்டும். அண்டர்ஸ்டாண்டா? சார் எஸ் ஆர் நோ சார்? இங்க பாருங்க, ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் மைக்ரோப்ஸ் இன் எங்கன்னு கேட்டா வெரி லார்ஜ் வெசல்ல அத வளர்க்கக்கூடிய ஒண்ணுக்கு பேர் தான் தட் இஸ் எ ஃபெர்மெண்டர் அப்படின்னு சொல்லுவோம், ஆர் பயோரியாக்டர். சரி, இப்போ இந்த ஃபெர்மெண்டர் எப்படி அமைக்கணும்? இந்த ஃபெர்மெண்டர் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்ட் வெசல். ஓகே, ஃபெர்மெண்டர் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா க்ளோஸ்ட் வெசல். சரி, இந்த வெசல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா தட் இஸ் எ ப்ராப்பர் ஏரேஷன். ஓகே, அதாவது அடிக்வேட் அமௌண்ட் ஆஃப் என்னன்னு என்ன சொல்லுவாங்க? ஏரேஷன். காற்று உள்ள போற மாதிரி செட் பண்ணணும், அடிக்வேட் ஏரேஷன். தென் அதோட pH. pH மீன்ஸ் என்ன? நெகட்டிவ் லாகரிதமிக் ஆஃப் ஹைட்ரஜன் அயான்ஸ் ஆர் தட் இஸ் பவர் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, 1 2 அதோட டெம்பரேச்சர். ஓகே, அதோட வெப்பநிலை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ற மாதிரி. ஓகே, அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாம then provide drainage. எதுக்கு சார்? அங்க இருக்கக்கூடிய ஓவர்ஃப்ளோ. ஓகே, அதிகமா வளரக்கூடிய பாக்டீரியாக்களையும் அதிகமா வளரக்கூடிய நுண்ணுயிரிகளையும் ரிமூவ் பண்ணுவதற்கு ஏற்றவாறு, அங்க இருக்கக்கூடிய வேஸ்ட ரிமூவ் பண்ணுவதற்கு ஏற்றவாறு நம்ம என்ன பண்ணணும் சார்னா இந்த பயோரியாக்டரை செட் பண்ணணும் அல்லது ஃபெர்மெண்டரை செட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்டா? இது ஒரு வெசல், க்ளோஸ்ட் வெசல். இதை நம்ம எப்படி செட் பண்ணுங்கலாம்? ப்ரொவைட் ஏரேஷன், pH, டெம்பரேச்சர், அதே மாதிரி இன்னொரு எஜிடேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எஜிடேஷன், கிளர்ச்சி உறுதல். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப கிளர்ச்சி உறுதல் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாம் ப்ராப்பரா அமையற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? செட் பண்ணிருக்காங்க. ஃபைனலா ட்ரைனேஜ் வச்சிருக்காங்க. ஃபார் எதுக்காகனா டு ரிமூவல் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா எக்ஸஸ் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல், அதே மாதிரி எக்ஸஸ் ஓவர்ஃப்ளோ ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது ஓவர்ஃப்ளோ ஆஃப் பாக்டீரியா அல்லது மைக்ரோப்ஸ் ரிமூவ் பண்ணுவதற்கு ஏற்றவாறு அமைச்சிருக்கோம். ஓகேப்பா. தென் நெக்ஸ்ட் இப்போ இத பயன்படுத்தி என்ன ப்ரிப்பேர் பண்ணலாம்? ஆன்டிபயோட்டிக் எப்படி ப்ரிப்பேர் பண்றது? இப்போ ஆன்டிபயோட்டிக்னா என்ன மீனிங்? There is a chemical substance. இது ஒரு வேதிப்பொருள்.
இப்ப இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் உடைய வேலை என்ன சார் அப்படின்னா ஒன்னு கில் பண்ணும் அல்லது ரிட்டர்ட் தி growth ஆஃப் யார் அப்படின்னா டிசீஸ் காசிங் மைக்ரோ ஆர்கானிசம் ஆர் பேத்தோஜன். எவ்வளவு சார்னா லோ கான்சன்ட்ரேஷன்ல. ஹாஸ்பிடல்ல டாக்டர் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா சிரஞ்சி எடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்படி மேலே எங்களையும் பார்ப்பார். ஃபார் எதுக்காக? வாட் பர்பஸ் அப்படின்னா தட் இஸ் a measurement. ஓகே, கரெக்டான அளவுல கரெக்டான டோசேஜ்ல கரெக்டான கான்சன்ட்ரேஷன்ல வந்து பார்த்தா அப்படின்னா செலுத்துறதுக்காக. அதே மாதிரி தான் இங்க ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஆர் 3 மார்க் கொஸ்டின். வாட் இஸ் ஆன்டிபயோட்டிக்? ஆன்டிபயோட்டிக் இஸ் a chemical substance. ஓகே, தென் இதோடைய வேலை டு கில் ஆர் ரிட்டர் மீன்ஸ் வந்து பார்த்தா ஸ்டாண்டர்ட் growth of disease causing microorganism or pathogen in low concentration அளவுல. ஓகே, இப்போ இது என்னென்ன டிசீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுது? இப்போ மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா பாக்டீரியல் டிசீஸையும் தென் ஃபங்கல் டிசீஸையும் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணும். இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா பிளேக், எஸ்சினியா பெஸ்டிஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளேக் சார், பிளேக் அப்படிங்கிறது பாக்டீரியல் டிசீஸ், எஸ்சினியா பெஸ்டிஸ் அப்படிங்கிற பாக்டீரியா. ரெண்டு மெனிங்கிட்டிஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் பிரெயின் லேயர், மூளை உறை வீக்கம். ஓகே, இருக்குல்லையா? டியூராமேட்டர், அரக்கனைட் மெம்பரேன், பயோமேட்டர், இந்த 3 லேயர் நீங்கி காணப்படக்கூடிய டிசீஸ்க்கு என்ன பேரு? மெனிங்கிட்டிஸ். டிப்தீரியா அப்படிங்கிறது கார்னிபாக்டீரியம் டிப்தீரியே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவால். சிப்லிஸ் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்? இது வந்து பார்த்தா அப்படின்னா that is a international sexually transmitted disease, ட்ரிபோனிமா பாலிடியம். அப்ப ட்ரிபோனிமா பாலிடியம் அப்படிங்கிறது வந்து உருவான ஒண்ணுதான் சிப்லிஸ். அப்ப இந்த நோய்களுக்கு எல்லாம் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் ஆன்டிபயோட்டிக். ஓகேங்க, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த செல்மன் மேக்ஸ்மேன் இருக்கார் இல்லையா, இவருதான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு கேட்டா ஸ்டெப்டோமைசின் அப்படிங்கிற ஒண்ண டிஸ்கவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு क्वेश्चन கேட்பாங்க, who discovered? ஓகே, who discovered streptomycin அப்படின்னு கேட்டா என்னது? செல்மன் மேக்ஸ்மேன். ஓகே, அது மட்டும் இல்லாம he is the first use the term antibiotic. முதல்ல ஆன்டிபயோட்டிக் என்ற வார்த்தையை உருவாக்கியவர் யாரு? செல்மன் மேக்ஸ்மேன். எந்த இயர் அப்படின்னா 1943ல. 2 1 மார்க். ஃபர்ஸ்ட் 1 மார்க் who discovered streptomycin, செல்மன் மேக்ஸ்மேன். who first used the term antibiotic அப்படின்னு கேட்டா that is a செல்மன் மேக்ஸ்மேன் 1943. ஓகே, then அலெக்சாண்டர் பிளமிங். இவர் தெரியும். who is அலெக்சாண்டர் பிளமிங்? சார், பென்சிலினை டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டா that is அலெக்சாண்டர் பிளமிங். இவர் ஆக்சுவலா பென்சிலினை கண்டுபிடிக்க போகல. சான்ஸ் ஆஃப் டிஸ்கவரிஸ். ஓகே, இப்போ பென்சிலின் எப்படி சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலெக்சாண்டர் பிளமிங் என்ன பாக்டீரியாவால ஆக்சுவலா எதை சார் கண்டக்ட் பண்ணாரு அப்படின்னு கேட்டா ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் எதை கல்ச்சர் பண்றாரு? ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா. ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். ஓகே, நமக்கு தெரியும் that is a coccus bacteria. ஓகே, மேக்ஸிமம் ஸ்பெரிக்கல் ஷேப் பாக்டீரியா இருக்கு இல்லையா? நிறைய வந்து பார்த்தா அப்படின்னா மோனோகாக்கஸ், டைகாக்கஸ், அதுல ஸ்டெப்டோகாக்கஸ் இருக்கு, ஸ்டெஃபைலோகாக்கஸ் இருக்கு. இங்க ஸ்டெஃபைலோகாக்கஸ க்ரோ பண்ணார். அப்ப இந்த ஸ்டெஃபைலோகாக்கஸ் க்ரோ பண்ணும் பொழுது அங்க வந்து பாருங்க எதை சார் அப்சர்வ் பண்றாரு? இந்த இடத்துல that is ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா அப்சர்வ் பண்றாரு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அந்த அன்வாஷ்டு பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இத ப்ராப்பரா வாஷ் பண்ணாத பிளேட்ல உனக்கு சைடுல என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கேட்டா ஒரு ஃபங்கை உருவாகுது. தட் இஸ் ஒரு கிரீன் கலர் மோல்டு உருவாகும். ஓகே, அப்ப அந்த கிரீன் கலர் மோல்ட அரவுண்ட் பண்ணி என்ன பண்ணல? in this bacteria cannot grow. அண்டர்ஸ்டாண்டா சார்? பாருங்க, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருக்காரு? அலெக்சாண்டர் பிளமிங் உடைய கண்டக்ட் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? கண்டக்ட் தி எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா. ஆனா இவர் எதை அப்சர்வ் பண்ணியிருக்காரு? ஒரு கிரீன் மோல்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்ப கிரீன் மோல்ட் எங்க அப்சர்வ் பண்ணியிருக்காரு? ஓகே, அன்வாஷ்டு பிளேட். ஒரு அன்வாஷ்டு பிளேட்ல முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பசுமையான ஒரு ஃபங்கையை அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஓகே, அண்டர்ஸ்டாண்டா சார்? இது வந்து அந்த இடத்துல இத சுத்தி என்ன டெவலப் ஆகல? ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படிங்கிற பாக்டீரியா க்ரோவிங் ஆகல. அப்ப இந்த க்ரோவிங் ஆகாத காரணம் யார் அப்படின்னு கேட்டா டியூ டு ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஏதோ ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் காரணம்.
எங்க இருந்து வருது? அந்த மோல்ட்ல இருந்து வருது. அந்த மோல்ட்ல இருந்து வரக்கூடியதுதான் தட் இஸ் பென்சிலின் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அண்டர்ஸ்டாண்டா? இது வந்து ஒரு சான்ஸ் ஆஃப் டிஸ்கவரிஸ் சொல்லுவோம்ல. ஓகே, தேட போனது ஒண்ணு கிடைச்சது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா இவர் என்ன பண்ணாரு? இவருடைய எல்லாமே ஸ்டெஃபைலோகாக்கஸ் உடைய பாக்டீரியாவுடைய கல்ச்சர். ஆனா கிடைச்சதுக்கு என்ன சார் அப்படின்னா பென்சிலின் அப்படிங்கிற ஒரு ஆன்டிபயாட்டிக் அப்டைன் பண்ணாரு. ஓகே, இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஆன்டிபயாட்டிக் டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டா that is அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் 1926ல. ஒன் மார்க் क्वेश्चन. the அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயாட்டிக் முதல்ல ஆன்டிபயாட்டிக் டிஸ்கவர் பண்ணவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். எந்த வருஷம்? 1926ல. என்ன பிளான்ட் அப்படின்னு கேட்டா பென்சிலியம் நோட்டேட்டம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட். that is a fungus. ரெண்டாவது பென்சிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ். இப்போ இந்த ரெண்டுல இருந்தும் அப்டைன் பண்ணதான் எது சார் அப்படின்னா பென்சிலின். ஓகே, அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் உடைய ஆன்டிபயாட்டிக் என்னன்னா பென்சிலின். இப்போ இந்த பென்சிலின் அப்டைனிங் ஃப்ரம் வேர் அப்படின்னா பென்சிலியம் நோட்டேட்டம், பென்சிலியம் கிரைசோஜீனம் அப்படிங்கிற ஒரு ஃபங்கைல இருந்து அப்டைன் பண்ணிருக்காரு. சரிப்பா, இப்போ வாட் இஸ் பென்சிலின்? இப்போ பென்சிலின் அப்படின்னு கேட்டாவே குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மருந்துகளின் ராணி. ஒன் மார்க் क्वेश्चन. குயின் ஆஃப் ட்ரக்ஸ் யார்? பென்சிலின். ஏன் சார், ஏன் அத ராணின்னு சொல்றோம்? சார் இது எப்படி சார் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டா ஃபுல் பொட்டன்ஷியல். ஓகே, நல்ல ஃபுல் எபிலிட்டி. ஓகே, நல்ல எஃபெக்டிவ். அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. பென்சிலின் எப்படி இருந்தது? நல்ல ஃபுல் பொட்டன்ஷியலாகவும் ரெண்டாவது நல்ல எஃபெக்டிவா இருந்தது. அப்ப எஃபெக்டிவான ட்ரக்ஸா இருந்தது. சோ இட் இஸ் கால்ட் பென்சிலின் ஆக்ட் அஸ் குயின் ஆஃப் ட்ரக்ஸ். ஓகே, ஏதாவது ஒரு திறமை இருந்தா மட்டும்தான் அதுக்கு பட்டமே கொடுப்பாங்க. அப்ப ஏன் அத குயின் ஆஃப் ட்ரக்ஸ் அப்படிங்கிறோம்? பென்சிலின் அப்படிங்கிறது ஃபுல் பொட்டன்ஷியல், நல்ல எபிலிட்டியா இருந்தது. ரெண்டாவது என்னது? எஃபெக்டிவ் ட்ரக்ஸ் அல்லது எஃபெக்டிவ் ஆன்டிபயாட்டிக். ஓகே, அதுக்கப்புறம் இத ஃப்ளெமிங், எர்னஸ்ட் செயின், ஹவார்ட் ஃப்ளோரி இவங்க மூணு பேரும் சேர்ந்து இத மறுபடியும் நல்ல என்னது எபிலிட்டியா பொட்டன்ஷியலை எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ட்ரீட்டட் ஃபார் wounded எங்க செகண்ட் வேர்ல்ட் வார், இரண்டாம் உலக போர்ல காயமடைஞ்ச சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஓகே, அப்ப இரண்டாம் உலக போர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா காயமடைந்த சோல்ஜர்ஸ், சரி இவங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட ட்ரக்ஸ் என்னன்னா பென்சிலின். யாராரு? ஒன்னு வந்து பார்த்தா அப்படின்னா ஃப்ளெமிங், ரெண்டு எர்னஸ்ட் செயின், தேர்ட் யார் அப்படின்னா ஹவார்ட் ஃப்ளோரி அப்படிங்கிற சயின்டிஸ்ட். இவங்க மூணு பேரும் ட்ரீட்டட். ஓகே, என்ன சார் ட்ரீட்டட் பண்ணாங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ். ஓகே, செகண்ட் வேர்ல்ட் வார்ல ஏற்பட்ட wounded புண்ணு காயங்கள். அப்ப அந்த காயங்களுக்கு மருந்தை எதை பயன்படுத்துறாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பென்சிலின் அப்படிங்கிற ஆன்டிபயாட்டிக் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணாங்க. இதுக்காக இவங்க மூணு பேருக்கும் ஃப்ளெமிங், எர்னஸ்ட் செயின், ஹவார்ட் ஃப்ளோரி இவங்க மூணு பேருக்குமே என்ன பண்ணாங்கன்னா நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஓகே, நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. எந்த இயர்ஸ்ல நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க? ஓகே, அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா 1945 நினைக்கிறேன். ஓகே, அப்ப நோபல் பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 1945. ஓகே, தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிபயாசிஸ். அப்ப ஆன்டிபயாசிஸ்னா என்ன? அதுல ரெண்டு டைப் இருக்கு. பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாசிஸ் ஒன்னு இருக்கு, நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாசிஸ் இருக்கு. இப்போ ஆன்டிபயாசிஸ்னா என்ன மீனிங் சொல்லுவோம்? இப்போ ஆன்டிபயாசிஸ் அப்படினாவே ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்டிபயாட்டிக், இதனுடைய வேலை கில் மைக்ரோப்ஸ். ஓகே, ஆன்டிபயாசிஸ் அப்படிங்கிறது என்னது? ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆன்டிபயாட்டிக். அப்ப இதனுடைய வேலை என்ன? டு கில் மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகளை கொல்லக்கூடிய ஒன்று. இதுல பிராட் ஸ்பெக்ட்ரம்னு ஒன்னு இருக்கு, நேரோ ஸ்பெக்ட்ரம். பிராட் அப்படிங்கவே வைட் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கு. பிராட் அப்படினாவே என்ன மீனிங்? வைட். அதே மாதிரி நேரோ அப்படினாவே ஷார்ட், குறுகலான. ஓகே, கம்மி. ஓகே, ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயாசிஸ் உடைய வேலை என்ன சார் அப்படின்னா இட் கேன் எகைன்ஸ்ட், யாருக்கு எகைன்ஸ்டா இருக்கு அப்படின்னா wide range of disease causing pathogen, disease causing microbes or disease causing pathogen, நோயை உண்டாக்கக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கு எதிராக இருப்பது broad spectrum. நமக்கு கரெக்டான மீனிங் இந்த இடத்துல wide, broad அப்படினாவே wide அப்படின்னு சொல்லுவோம். அப்ப என்ன பண்றாங்க?
broad spectrum antibiotic antibiotics எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா against wide range of disease சார் நிறைய வியாதிகளுக்கு ட்ரீட்மெண்டா பொருளா பயன்படுத்துறாங்க. ஆனா நேரோ ஸ்பெக்ட்ரம் வந்து பார்த்தா அப்படின்னா இது ஆக்டிவ் ஒன்லி இன் செலக்டட் குரூப்ஸ் சார் பர்టిక్యులர் டிசீஸ்க்கு மட்டும் ஓகே அல்லது பர்టిక్యులர் ட்ரீட்மென்ட்க்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். இப்போ எக்ஸாம்பிள் சிஃபிலிஸ்னா சிஃபிலிஸ்க்கு மட்டும், டியூபர்குலோசிஸ்னா டியூபர்குலோசிஸ்க்கு மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒண்ணுதான் தட் இஸ் எ நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படினு சொல்லுவோம். ஓகே தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா டெட்ராசைக்ளின் சார். இப்ப டெட்ராசைக்ளின் என்ன சார்? இது வந்து பாத்தீங்க அப்படினா broad spectrum of antibiotic இத சொன்னோம் இல்லையா, broad spectrum of antibiotic. அப்ப broad spectrum of antibiotic னா என்ன மீனிங்? to kill என்னன்னு கேட்டா move wide variety of disease. ரெண்டாவது இது பாக்டீரியோசைடலா பாக்டீரியோஸ்டாட்டிக் அப்படினு கேட்டா தட் இஸ் என்ன சொல்லுவோம்? இங்க வந்து பாத்தீங்க அப்படினா பாக்டீரியோஸ்டாட்டிக். எஸ் சார், இது என்ன பண்ணுது அப்படினா லிமிட் growth of யார் சார் அப்படினா pathogen, inhibit protein synthesis. ஓகே இது एक्चुअली வந்து பார்த்தா அப்படினா பாக்டீரியோஸ்டாட்டிக்கா இருக்கு. இதுல ரெண்டு இருக்கு, பாக்டீரியோசைடல்னு ஒன்னு இருக்கு, பாக்டீரியோஸ்டாட்டிக்னு ஒன்னு இருக்கு. பாக்டீரியோஸ்டாட்டிக் அப்படினா ஒன்னு லிமிட் எதா சார்? growth of pathogen நுண்ணுயிரிகளுடைய வளர்ச்சியை ஸ்டாப் பண்ணும், லிமிட் பண்ணும். அல்லது இன்ஹிபிட் சரி, இன்ஹிபிட் அப்படினாலும் ஸ்டாப் பண்றதுதான் சார். புரியுதா? நுண்ணுயிரிகளுடைய வளர்ச்சியை இன்ஹிபிட் பண்றதும் லிமிட் பண்றதும் தான் பாக்டீரியோஸ்டாட்டிக். பாக்டீரியோசைடல் இருக்கு, இதுக்கு என்ன சார் சொல்லணும் அப்படின்னா சூசைடு. அப்ப பாக்டீரியோசைடல் சூசைடு அப்படின்னு சொல்லுவோம். இங்க சைடல் தட் இஸ் சூசைடு, கில் சார், கொல்றது சார். ஒரு பாக்டீரியாவை கொல்றதுக்கு பேர் பாக்டீரியோசைடல், இன்ஹிபிட் பண்றதுக்கு பேர் பாக்டீரியோஸ்டாட்டிக். இது ரெண்டு மீனிங் ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ இந்த இடத்துல broad spectrum ஆஃப் என்னன்னு கேட்டா பாக்டீரியோஸ்டாட்டிக் தான் யார் அப்படின்னா டெட்ராசைக்ளின். ஓகேங்களா? ஒண்ணு சரி, இதனுடைய வேலை யாரை இன்ஹிபிட் பண்ணிருச்சு? இன்ஹிபிட் ஆர் லிமிட் growth of pathogen நுண்ணுயிரிகளுடைய வளர்ச்சியை இன்ஹிபிட் பண்ணி, ரெண்டாவது புரோட்டீன் சிந்தசிஸ், புரோட்டீன் சிந்தசிஸ் என்ன பண்ணிருச்சு? இன்ஹிபிட் பண்ணிருச்சு சார். புரோட்டீன் உற்பத்தி ஆகறனா அங்க எது செல் ஸ்ட்ரக்சர் உருவாகுது, தட்ஸ் ஆல். ஓகே தென் குளோரோடெட்ராசைக்ளின். அப்ப குளோரோடெட்ராசைக்ளின் அப்படிங்கிறது என்ன சார்? இது வந்து ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக். இதுல டெட்ராசைக்ளின்ல ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் யார் அப்படினா குளோரோடெட்ராசைக்ளின் சார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டான். இது எதுல இருந்து அப்டைன் பண்ணிருக்காங்க? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோபேசியன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கைல இருந்து உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் குளோரோடெட்ராசைக்ளின். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. குளோரோடெட்ராசைக்ளின் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டெட்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் அப்டைனிங் ஃப்ரம் வேர் அப்படினா ஸ்ட்ரெப்டோமைசிஸ் ஆரியோபேசியன்ஸ் அப்படிங்கிற ஒண்ணுல இருந்து அப்டைன் பண்ணிருக்காங்க. அப்ப இது ஒரு சைடு. ரெண்டாவது இங்க ஸ்ட்ரெப்டோமைசின். அப்ப ஸ்ட்ரெப்டோமைசின் என்ன சார்? இது broad spectrum, நம்ம சொன்ன மாதிரி தான் wide variety of disease கொல்லக்கூடிய ஒண்ணு. இது எதுல இருந்து அப்டைன் பண்றாங்கன்னா ஒரு ஆக்டினோமைசிட்டிஸ் வகையை சேர்ந்த ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ் அப்படிங்கிற ஃபங்கைல இருந்து உருவாக்கப்பட்ட ஒண்ணுதான் ஸ்ட்ரெப்டோமைசின். அண்டர்ஸ்டாண்டா? கேட்பாங்க ஸ்ட்ரெப்டோமைசின் அப்டைனிங் ஃப்ரம் வேர்? ஸ்ட்ரெப்டோமைசிஸ் கிரிசியஸ். இது எந்த மேக்ஸிமம் வந்து பாருங்க எந்த தொகுதியை சேர்ந்தது, எந்த ஒரு அமைப்பை சேர்ந்ததுன்னா ஆக்டினோமைசிட்டிஸ் வகையை சேர்ந்த. ஓகே இது என்னவா செயல்படுது அப்படின்னா இது வந்து பாக்டீரியோசைடலா செயல்படுது. இங்க சொல்லிருக்கா இல்லையா சார்? இது என்னவா செயல்படுகிறது? தட் இஸ் எ பாக்டீரியோசைடல் சார். பாக்டீரியோசைடல் அப்படினா என்ன சொல்லிருக்கேன்? டு கில். ஓகே கொல்லக்கூடிய. இது எகைன்ஸ்ட் யாருக்கு எகைன்ஸ்ட் அப்படினா both பாசிட்டிவ் அதே மாதிரி நெகட்டிவ் பாக்டீரியா, கிராம் பாக்டீரியான்னு சொல்லுவோம். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா, கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. இது நடத்திருப்பாங்க பாட்னில சார். கிராம் பாசிட்டிவ் அப்படின்னு கேட்டா அதாவது ஸ்டெயின் அப்டைனிங் பாக்டீரியா, ஸ்டெயினை வாங்கிக்கிறதுக்கு பேர் பாசிட்டிவ். ஓகே ஸ்டெயினை ஏத்துக்காததுக்கு என்ன பேர் அப்படின்னா ரிஜெக்ட் பண்றதுக்கு பேர் நெகட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அப்ப இந்த கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா எல்லாத்தையுமே எகைன்ஸ்டா இருப்பது யார் அப்படின்னு கேட்டா இங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரெப்டோமைசின் தான்
அண்டர்ஸ்டாண்டா? சரி, எஸ் ஆர் நோ? இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ் பாக்டீரியா, அதாவது மைக்கோபாக்டீரியம், டிபி பாக்டீரியா, மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படுகிறது. ஓகே, அப்ப இது ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆன்டிபயோட்டிக். வாட் ஆர் தி எக்ஸாம்பிள் ஃபார் ஆன்டிபயோட்டிக்? ஒரு 2 மார்க் क्वेश्चन. என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்கு? இப்போ எக்ஸாம்பிள் நியோமைசின், கெனாமைசின், பேசிட்ரேசின், எரித்ரோமைசின், குளோரோமைசின், கிரெசியோஃபல்வின். அப்ப இங்க மோஸ்ட் ஆஃப் தி ஆன்டிபயோட்டிக் அப்டைனிங் ஃப்ரம் வேர் அப்படினு கேட்டா fungi. Some of the antibiotic obtaining from that is a bacteria. இப்போ அதாவது பேசிட்ரேசின், அப்ப பேசிட்ரேசின் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாவுல இருந்து அப்டைன் பண்ணது. பேசிலஸ் சப்டிலஸ் அப்படிங்கிற பாக்டீரியாவுல இருந்து. மீதியா ஃபங்கை. அப்ப ஃபங்கைல இருந்து அப்டைன் பண்ணதுதான் நியோமைசின், கெனாமைசின், எரித்ரோமைசின், குளோரோமைசின், கிரெசியோஃபல்வின் எக்ஸெட்ரா. சரி, இது ஒரு 2 மார்க் क्वेश्चन. அடுத்து இன்னொரு பாக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க பாருங்க, ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். சார் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, ஹைப்பர்னாவே அதிகம், சென்சிட்டிவ் அப்படினா தொட்டா சரிங்கன்னு சொல்லுவோம். சரி, இதுதான் மேஜர் ப்ராப்ளம் ஃபார் எதுக்கு சார் அப்படினா பென்சிலின். சார் பென்சிலின்ல மேஜர் ப்ராப்ளம். ஓகே சார், பென்சிலினை எடுத்துக்கிறதுல மேஜர் ப்ராப்ளமே இந்த ஹைப்பர் சென்சிட்டிவ் தான். தட் இஸ் அலர்ஜின்னு சொல்லுவாங்க, ஒவ்வாமைன்னு சொல்லுவோம், ஓவர் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. சில பேர் ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஆக்ட் பண்றது பாருங்க ஓவர் ஆக்ட். அந்த ஓவர் ஆக்ட் யார்? இம்யூன் சிஸ்டம். நம்ம பாடியில இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டம் என்னவா செயல்படும்? ஓவர் ஆக்ட் பண்ணும். அப்ப அந்த ஓவர் ஆக்ட் பண்றதோட ரிசல்ட் என்ன? நாசியா இருக்கும், அதே மாதிரி வாமிட்டிங் இருக்கும், வீசிங், ஓகே லுக்கு லுக்கு லுக்குன்னு இருமிட்டே இருப்பான். தென் கார்டியோவாஸ்குலர் கொலாப்சிங், சர்க்குலேட்டரி சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிரும். ஓகே, இதுக்காக தான் டாக்டர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா இப்படி கையை பிடிப்பாரு. கையை பிடிச்சி உடனே என்ன பண்ணுவாரு? இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் போடுவார், ஊசி, தட் இஸ் இன்ஜெக்ஷன். ஓகே, அப்ப இன்ஜெக்ஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க? கரெக்ட்டா மணி என்னது? மார்னிங் ஒரு 9:30 டைம். ஓகே, அதுக்கு பேர் டெஸ்ட் யூஸ், அதாவது டெஸ்ட் இன்ஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? ஓகே, அப்ப டெஸ்ட் இன்ஜெக்ஷன் எங்க? ஃபோர் ஆர்ம்ல. ஓகே, ஃபோர் ஆர்ம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு இண்டிகேட். ஓகே, ஏதாவது அலர்ஜி ஏற்படுதா பென்சிலின் ஊசினால அப்படின்னு டெஸ்ட் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டு கிவ் ப்ராப்பர் இன்ஜெக்ட் ஃபார் ஆன்டிபயோட்டிக். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்ப? அட்மினிஸ்ட்ரிங் பிஃபோர் பென்சிலின். பென்சிலின் கொடுப்பதற்கு முன்னாலே இத கொடுக்கணும். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இது ஒரு செய்தி ஞாபகம் வச்சுக்கங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, அதாவது உயிர் எதிர்ப்பொருள்களுடைய எதிர்ப்பு. எப்படி நம்மளுடைய பாடி ஆன்டிஜன் உள்ள வந்த உடனே ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா? அதே மாதிரி அங்க மைக்ரோப்ஸ் உடைய பாடி உனக்கு என்ன பண்ணுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் பண்ணுது. எதை ரெசிஸ்டன்ஸ் பண்ணுதுன்னா ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஆன்டிபயோட்டிக் தடுத்து நிறுத்துது. எப்ப சார்? when occur. ஓகே, when occur bacteria can develop. எப்படி சார் அப்படின்னா ability to defeat. இது செயலிழந்து போறது, செயல்படாமல் இருக்கும்போது. எப்ப? to design the drugs and kill or inhibit their growth. நுண்ணுயிரிகளை கொல்லுவதற்காகவும் நுண்ணுயிரிகளை இன்ஹிபிட் பண்ணுவதற்காகவும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் சார்? ஒரு ஆன்டிபயோட்டிக் உள்ள செலுத்தி இருக்கோம். அப்ப அந்த ஆன்டிபயோட்டிக்கை செயலிழக்க செய்தல, இன்ஆக்டிவ் பண்ணதுல, அதாவது டிஃபீட், செயலிழக்க அல்லது இன்ஆக்டிவ் பண்ணது இல்லையா? அந்த எபிலிட்டி ஸ்டேஜுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்ப ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் என்ன சார் பண்ணுது? எதனால? மிஸ்யூஸ் பண்றதால. ஓகே, அப்ப மிஸ்யூஸ் ஓவர் யூசேஜ் ஆஃப் ட்ரக்ஸ், அளவுக்கு அதிகமா ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது. எப்ப? சாதாரணமா ஒரு புவர் இன்ஃபெக்ஷன் இருக்கும், அந்த புவர் இன்ஃபெக்ஷனுக்கு நீ என்ன பண்ற? ஓவர் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிறது அல்லது ஓவர் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது. பட் அது ஒரு காரணம். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? இப்போ இந்த ஆன்டிபயோட்டிக் எல்லாமே என்ன சார் அப்படின்னா when prescribed, யாருடைய பிரிஸ்கிரிப்ஷன்ல சார் அப்படின்னா ப்ராப்பர் பிசிசியன் ஆர் ப்ராப்பர் டாக்டர். சார் சரியான மருத்துவர் மூலமாக எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷன் சீட் இருக்கு இல்லையா, அதன்படி எடுத்தோம்னா இது மாதிரி ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஓகே, இப்போ இந்த பாக்டீரியா உனக்கு என்ன ஆயிடுச்சு? நிறைய பார்த்தா அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு? எதை செயலுக்கு வச்சிருச்சு? அங்க எப்படி ஆன்டிபயோட்டிக். அப்ப இதோட ரிசல்ட் என்ன பண்ணும்? அங்க பாக்டீரியாஸ் எல்லாமே என்ன பண்ணும்? மல்டிப்ளிகேஷன் ஆகும். ஓகே, அப்ப பாக்டீரியாவோட ஆதிக்கம் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இந்த இடத்துல அங்க என்ன சார் யூஸ் பண்றாங்க? இப்ப நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் இருக்கு இல்லையா,
ப்ரீபெய்ட் ஓவர் ஃப்ரம் என்னன்னு கேட்டா பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, பிராட் ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக்கை விட நேரோ ஸ்பெக்ட்ரம் ஆன்டிபயோட்டிக் தான் ப்ராப்பரா எஃபெக்டிவா செயல்படும். ஏன் இங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா எஸ்பெஷலி பர்டிகுலர் பாக்டீரியாவுக்கு எதிராக கொடுத்தாதான் அந்த பாக்டீரியாவை என்ன பண்ண முடியும், ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஓகே, இப்ப இந்த நவீன காலம் இப்ப நம்ம என்ன சார் யூஸ் பண்றாங்க, சூப்பர் பக்ஸ், சூடோமோனாஸ் புடிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க? சூடோமோனாஸ் புடிடா ஜெனெட்டிக்கலி இன்ஜினியர்டு பாக்டீரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். இப்ப இந்த சூப்பர் பக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெயின் தான் இப்ப நவடேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயின் பாக்டீரியா. ஓகே, அப்ப மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக், புரியுது, மெஜாரிட்டி ஆஃப் ஆன்டிபயோட்டிக் காமன்லி யூஸ்ட் என்னது டுடே யூஸ் பண்றது யார் அப்படின்னா சூப்பர் பக்ஸ் தான். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? சரி, இது கொஞ்சம் பெருசா தான் இருக்கு, வேற வழி இல்ல. மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோப்ஸ் இண்டஸ்ட்ரியில என்ன, அடுத்தது ஃபெர்மெண்டார்னா என்ன, ஆன்டிபயோட்டிக்னா என்ன, ஸ்ட்ரெப்டோமைசின்னா என்ன, யார் டிஸ்கவர் பண்ணா, குயிஸ் அலெக்சாண்டர் பிளமிங், பென்சிலின்னா என்ன, அதனுடைய கேரக்டர், ஆன்டிபயாசிஸ்னா என்ன, அதனுடைய சப்கெட்டிங், தென் டெட்ராசைக்ளின் என்ன, குளோரோடெட்ராசைக்ளின் என்ன, ஸ்ட்ரெப்டோமைசின், ஆன்டிபயாட்டிக் உடைய டைப்ஸ், வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ், தென் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி யாருடைய மேஜர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம், தென் ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். இதெல்லாம் கண்டினியூவா பாருங்க. ஓகே, தேங்க்யூ.